லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு பேரு பணம் புகழ் எல்லாம் கிடைச்சது. ஆனா என் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டேனே. அப்பா, உங்களையும் அம்மாவையும் விட்டா எனக்கு வேற யாருப்பா இருக்கா? நான் உங்க மரியாதையை கெடுக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லப்பா. சின்ன வயசுல இருந்தே எந்த விஷயமா இருந்தாலும் என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க 2 பேரும் என்னதான் பண்ண சொல்லுவீங்க. நான் செய்யற எல்லா விஷயமும் சரியா இருக்கும்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது கஸ்தூரியை தேர்ந்தெடுத்தது மட்டும் எப்படிப்பா தப்பாகும்? அப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. தயவு செய்து எங்களை ஒதுக்கி வச்சிடாதீங்கப்பா. அப்பா, நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறப்பா. அப்பா, சொத்து பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. அப்பா, உங்க 2 பேரோட பாசம் மட்டும் எனக்கு போதும்ப்பா. நீங்களும் அம்மாவும் சேர்ந்துதான்ப்பா என் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நானும் கஸ்தூரியும் நினைக்கிறோம்ப்பா. என் குழந்தைக்கு உங்க 2 பேரோட ஆசீர்வாதம் போதும்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ஐயா, ஐயா, என்னாச்சு? ஏன் பதட்டமா ஓடி வரீங்க? ஐயா, நீங்க கூட்டு வந்தீங்களே அந்த பொண்ணும் குழந்தையும் ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு செத்து கிடக்குறாங்க ஐயா. என்னடா சொல்ற? ஆமாய்யா, அவங்க 2 பேர் உடம்பையும் ஜிஹெச்ல வச்சிருக்காங்க. கஸ்தூரி, 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 ஐயோ கஸ்தூரி, கஸ்தூரி, குட்டிமா, என்னை விட்டுட்டு போறதுக்கா சீக்கிரம் வந்துருவீங்களா, சீக்கிரம் வந்துருவீங்களான்னு கேட்டேன். ஐயோ ஆண்டவா, நான் போகும்போது கூட போகாதீங்கப்பான்னு தடுக்கிற மாதிரி என் பொண்ணு விரல பிடிச்சி இழுத்தாளே. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இழுத்தியா? ஐயோ கஸ்தூரி, சார் இந்தாங்க சார் அவங்க துணை. சந்திரா, சந்திரா. அம்மா, ஏன்பா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கஸ்தூரியும் குழந்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்ப? உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சின்ன வயசுல இருந்தே எந்த கஷ்டமும் படாம வளர்ந்தவன் நீ. ஆனா தினம் தினம் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால சகிச்சுக்கவே முடியல. என்னதான் நானும் அப்பாவும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கோவத்தோட வீட்டை விட்டு விரட்டினாலும் என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்பா. ஆனா என்ன பண்றது, விதி எல்லாத்தையும் பாதியிலே பறிச்சுட்டு போயிடுச்சே. உன் அப்பாவோட உடல்நிலைய பார்த்தா
அப்பவோ இப்பவோன்னு இருக்கு. அவரு கடைசி ஆசைப்படுறது என்னன்னு தெரியுமா? உனக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான்ப்பா. அவரோட ஆசைப்படி சிவகாமி கழுத்துல நீ தாலி கட்டுப்பா. சரி சரி அம்மா சரி. நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. சரிப்பா. அப்புறம் ஒரு விஷயம்ப்பா. என்னம்மா? நம்ம டிரைவரோட குழந்தை உடம்பு சரியில்லாம இறந்துருச்சா? அதான் ஒரு வாரம் லீவ் எடுத்திருக்காரு. சரி சரிமா. ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏய் என்னாச்சு? எழுந்துரு. நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு என் புள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன் ஐயா. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் பண்ண பாவம் இந்த ஜென்மத்துக்கு போகாதுங்க ஐயா. ஐயோ என்ன சொல்ற? என்ன ஆச்சு? பதறாம சொல்லு. ஐயா கஸ்தூரி அம்மாவும் உங்க குழந்தைய சாகலங்க ஐயா. அவங்க உயிரோட தான் இருக்காங்க ஐயா. டேய் என்னடா உளர்ற? இல்லங்க ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. சிவகாமி அம்மா உங்களை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் ராஜவேல் ஐயாவும் சிவகாமி அம்மாவும் உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னாங்க ஐயா. என்ன நடந்துச்சுன்னா, ஏய் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். நீயும் குழந்தையும் சந்திரசேகர் ஐயா விட்டுட்டு ஓடிடுங்க. டேய் ஓடுறாப்ல. ஐயா இவங்க 2 பேரும் பேச்ச கேட்டு நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிறேங்க ஐயா. இந்த உண்மையை எப்பவும் உங்ககிட்ட சொல்லலன்னா மிச்சம் இருக்கிற கொஞ்ச காலமும் நான் நிம்மதியா வாழ்றது ரொம்ப கஷ்டங்க ஐயா. அதாங்க ஐயா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முதல்ல நீ வெளியே போடா. நீ போயா வெளியே. ஏய் யாரு மேல கையா? ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவோம் உன்னை. எவ்வளோ ஒருத்திக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டல? விட மாட்டேன்டா. என் மேலேயே கைய வச்சுட்டல. இப்ப சொல்றடா. அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொன்னு பொய்ய உண்மையாக்குறேன். அப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ள காலை வைப்பேன். அப்பா எங்க போறீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொன்னுடுவேன். இன்னையோட நீ செத்து போயிட்டடி. இன்னொரு தடவை புருஷன் சொந்தம்னு சொல்லிட்டு வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என் பொண்ணு அனன்யாவுக்காக மட்டும்தான் உன்னை இந்த வீட்டுல உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காதே. சாகுற வரைக்கும் நீ செஞ்ச துரோகம் என் மனசுல இருக்கட்டி. போடி. என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைச்சது. என் பொண்டாட்டியும் புள்ளையும் எப்ப கிடைப்பாங்கன்னு தெரியலையே. சந்திரா, என்னப்பா இது?
ஒண்ணும் இல்லம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சந்திரா, சந்திரா, வா வந்து உட்காரு. வா வாப்பா. சந்திரா, என்னப்பா இது புது பழக்கம்? ஏன் என்னாச்சு? இப்படி தலைகால் தெரியாம குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா கேக்குறேன்ல. என் கஸ்தூரியும் என் பொண்ணும் என்னை விட்டு போய் என்னையோட 20 வருஷம் ஆச்சுமா. என்னால எப்படிம்மா மறக்க முடியும்? என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்ச நாள் இன்னைக்குதாம்மா. அவங்க நினைப்பால என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. இந்த நாள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சும்மா. என்னென்னம்மா பண்ண சொல்றீங்க? அவங்கள நினைக்கிறத மறக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதனால நீ இப்படி குடிச்சிட்டு வருவியா? அவ எனக்கும் தான் பேத்தி. கஸ்தூரி என் மருமக. ஆம்பளை நீ. உள்ள பொண்டாட்டியை காணும்னு குடிச்சிட்டு வந்துட்ட. எங்க சோகத்தை தீத்துக்க நாங்க எங்க போறது? இல்லம்மா, உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஆசையா காதலிச்சு சந்தோஷமா வாழணும்னு அவளை நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவளோட சந்தோஷமா வாழாம அவளை தொலைச்சிட்டு இப்படி நிக்கிறேன்னு. விடுப்பா, எல்லாரும் கைவிட்டாலும் அந்த ஆண்டவன் கைவிட மாட்டான்னு துணையா இருப்பான்னு சொல்லுவாங்களே. நாம மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. என் மருமகளும் பேத்தியும் நிச்சயமா வருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கேன். 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. எனக்கு என்னமோ இனிமே அப்படி நடக்காதுன்னு தோணுது. நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு அவங்க நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு அம்மாவா கேக்குறேன், செய்வியா? என்னம்மா? இன்னொரு தடவை இந்த மாதிரி தன்னையே மறக்கிற அளவுக்கு குடிச்சிட்டு வந்துடாத. நான் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன்னு இத்தனை வருஷமா நம்பிக்கிட்டு வரேன். ஆனா மறுபடியும் இன்னொரு காரணத்தை சொல்லி குடிச்சிட்டு வந்து நான் உன்னை வளர்த்த விதம் தப்புன்னு என்னை நினைக்க வச்சிடாதப்பா. அதனால தயவு செஞ்சு இனிமே நீ குடிச்சிட்டு வராதப்பா. அது எனக்கும் கஷ்டம், உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். இதை மட்டும் மனசில் வச்சுக்கப்பா. ஆ? வாங்க. யார் நீங்க? யாரை பார்க்கணும்? என்னோட பேர் அன்பரசி. நான் விஸ்வா சாரோட ஸ்டூடெண்ட். ஓ, நீங்க தான் அந்த வள்ளியா? ஐயோ, என்னோட பேர் வள்ளி இல்ல, அன்பரசி. தெரியுது தெரியுது, நான் வேற சொன்னேன். வா உள்ள வா. உட்காரு. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ? இல்லக்கா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன ஸ்ட்ரெயிட்டா அக்கான்னு சொல்லிட்டான். சரி சொல்லு, விஸ்வாவை என்ன விஷயமா பார்க்க வந்த? காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அதான் சாரை பார்த்து போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆனா உங்க விஸ்வா சாரை இப்ப பார்க்க முடியாதே. ஏன்கா? சார் வீட்ல இல்லையா? எங்கயாவது வெளியே போயிருக்காங்களா? உங்க சார் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்காரு.
ஆனா அவரை பார்க்க தான் முடியாது. என்னாச்சுக்கா? ஏன் அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்றிய? உங்க சாருக்கு நேத்துல இருந்து ஹை ஃபீவர். ஐயோ, சாருக்கு காய்ச்சலா? மேல 2வது ரூம். காய்ச்சலுக்கு இந்த பதறா? அவனுக்கு கொதிக்கிறத விட இவளுக்கு தான் அதிகமா கொதிக்கும் போல இருக்கே. மேல போய் பாப்போம். சார், விஸ்வா சார். சார், விஸ்வா சார். அன்பரசி, எப்போ வந்த? சார், அது இருக்கட்டும் சார். என்ன சார், உங்களுக்கு காய்ச்சலா? என்ன சார், இப்படி நெருப்பா கொதிக்குது, நீங்க பாட்டுக்கு படுத்து கிடக்குறியா? நான் சொன்ன எங்கம்மா அவன் கேக்குறான். முந்தா நேத்து நைட்டு கூட மழையில நல்ல ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கான். அதான் இப்படி காய்ச்சல்ல படுத்துட்டான். இவனுக்கு மழை சுத்தமா ஒத்துக்காதுமா. லைட்டா மழையில நனைஞ்சா கூட காய்ச்சல் வந்துரும். அப்படி ஒரு ஆள் இவன். யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னானா, அதை கேட்டுட்டு இவனும் மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கான். அப்படி என்ன முக்கியமான ஃப்ரெண்டுன்னு தெரியல. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். என்னாச்சு அன்பரசி? ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. விஸ்வா, உன்னை இப்படியே விட்டா காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடும். சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கிளம்பு. அக்கா, ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்குக்கா? காய்ச்சல் வந்தா ஹாஸ்பிட்டல் தானே போகணும். இதென்ன உலக வழக்கம். டெஃபினெட்லி டெஃபினெட்லி. என்ன சார், நீங்களும் இப்படி பேசுறீங்க? எங்க ஊர் பக்கம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகவே மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் உங்க காய்ச்சல் இருந்த இடமே தெரியாம பண்றேன். அக்கா, கிச்சன் எங்க இருக்கு? கீழதான். 10 நிமிஷத்துல காய்ச்சல் இல்லாம பண்ணிடுவாளாம். போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல பால் காய்ச்சிருவா போல இருக்கே. வர இரு. அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. அக்கா, சுக்கு எங்க இருக்கு? அங்கதான் பக்கத்துல இருக்கு. இதுவாக்கா? ஆமாண்டா. அக்கா, திப்பிலி எங்க இருக்கு? திப்பிலியா? அப்படின்னா? ஐயோ, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சரி, நம்மளும் போய் பார்ப்போம். இந்தாங்க சார், கஷாயம். இது குடிங்க சார், 10 நிமிஷத்துல காய்ச்சல் போயிடும். கஷாயமா? கசக்குமே. அதெல்லாம் கசக்காது சார், கண்ணை மூடிட்டு குடிங்க. குடிங்க சார். இந்தாங்க, குடிங்க குடிங்க. குடி. இப்ப எப்படி சார் இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன்.
வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. சார், ஆவி பிடிச்சீங்கன்னா தலையில கோத்திருக்க நீரெல்லாம் இறங்கி முழுசா சரியாயிடுவீங்க. புடிச்சுக்கோ விஸ்வா, அப்பதான் உனக்கு பிடிச்சிருக்க ஆவியெல்லாம் மொத்தமா இறங்கும். அக்கா, போர்வை எங்க இருக்கு? போர்வையா? அந்த ரூம்ல இருக்கும்ல. அக்கா, ஒரு கை பிடிங்க. நானா? இது அப்படியே போத்திரலாம். குடி குடி விஸ்வா. சார், நல்லா ஆவி பிடிங்க சார். சார், குனிஞ்சு பிடிங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இந்தாங்க சார், முகத்தை தொடச்சுக்கோங்க. சார், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல அன்பரசி, ரிலீஃபா இருக்கு. இருக்கணும்ல, அதே அன்பரசி. இப்ப பாருங்க, காய்ச்சல் இருந்த இடமே காணாம போயிருக்கும். அக்கா, தொட்டு பாருங்களேன். ஆமா, ஃபீவரே இல்ல. ஆமாமா, இந்த காய்ச்சலை சரி பண்ண உன்னால மட்டும்தான் முடியும்.